ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல எப்படி வந்து நம்பரை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ 4 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஹைஃபன், அதாவது நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு வேல்யூஸ் இருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் நம்ம ஆட் பண்ணால் அது வந்து டெக்ஸ்ட்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இது வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணாலும், டேட்டு இது சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் மாறாது. ஸோ மாறாது. ஆனால் இது இங்கே வச்சு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், வந்து மாறும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு காலம். ஸோ டெஸ்ட்டு காலம்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ டெஸ்ட்டு காலம் இதில் போயிட்டு நீங்கள் எதுவுமே கை வைங்க. ஃபஸ்ட்டு டீலிமிட் வச்சுக்கோங்க. அடுத்ததில் எதுவுமே கை வைக்காதீங்க. அடுத்த ஆப்ஷனில் இங்கே வந்து ஜென்ரல் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேம் செல்லில் வந்து ரிசல்ட் வேணும்னா அப்படியே ஃபினிஷ் கொடுங்க. இல்லை எனக்கு வந்து அடுத்த செல்லில் ரிசல்ட் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் இதை மாற்றணும், அதாவது டெஸ்டினேஷனை மாற்றணும். இங்கே வந்து C6ன்னு இருக்கா, அதை வந்து D6ன்னு மாற்றுங்க. அப்புறம் டெக்ஸ்ட் இந்த கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த செல்லில் உங்களுக்கு வந்து வந்துருச்சா. ஸோ இரண்டாவது மெத்தடு இது. ஸோ மூன்றாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட். ஸோ கன்கார்டினேட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ என்ன ஈக்குவல் டு போட்டு, ஸோ டபுள் கோட்ஸ் சும்மா எம்டியாக ஒரு இது போட்டு, அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் இது பண்ணுங்கள். இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து வராமல் இருந்துச்சுன்னா, இதை வந்து நீங்கள் ஃபார்மேட் மாற்றிட்டு F2 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்குதுன்னா, நீங்கள் வந்து ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சேஞ்ச் ஆகாது. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மூன்றாவது மெத்தடு இது. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது மெத்தடில் பார்த்திங்கன்னா, அதில் வந்து 3 ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. அதில் 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் வேணுமா, இல்லை என்ன ஃபார்மேட் வேணுன்றதை கொடுக்கலாம். ஸோ ஜென்ரல்னு நீங்கள் கொடுத்தா ஜென்ரல், சாரி டபுள் கோட்ஸ் கொடுங்க. டபுள் கோட்ஸ்குள்ளே ஜெனரல் தான் ஜென்ரல் ஃபார்மேட் வரும். ப்ராக்கெட் அடையாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வந்து வேறு ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து டிஜிட் வந்து ஒரு டிஜிட் மட்டும் வேணும், டெசிமல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அங்கே வந்து ஒரு டெசிமல் மட்டும் போட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஃபார்மேட், உங்கள் என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் போட்டு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலா இது யூஸ் பண்ணுற மெத்தடு. அடுத்து பார்த்திங்கன்னா டாலர். ஸோ டாலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஃபார்முலா. ஸோ டாலர், ஸோ நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெசிமல் வேணுமா வேணாமான்றது. ஸோ டெசிமல் நீங்கள் கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டாகவே நான் 2 டிஜிட்டு எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்து 0ன்னு கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்து போயிடும், டாலர் சிம்பிள் வந்துடும். இது 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டெசிமல் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாற்றினா கூட ஃபார்மேட் மாற்றினா கூட மாறாது. அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம செய்யும். ஸோ நம்பரை செலக்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் டெசிமல் வேணுமா வேணாமான்றது, டெசிமல் வேணான்னு கொடுக்குறேன். அப்புறம் கமா செப்பரேட்டர் வேணுமான்றது, அது வந்து ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் நீங்கள் வந்து வெறும் நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட்டாக வந்து 2 டிஜிட் அப்படி வந்துடும்.
கமா செப்பரேட்டோட சேர்த்து. இதில் வந்து நீங்கள் கமாஸ் இது வேணுமா, டெசிமல் வேணும், ஒரு டெசிமல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கமா வேணுமா வேணாமா, கமா வேணான்னு கொடுக்குறேன். சரி, ஃபால்ஸ் கொடுத்தா கமா வரும். ட்ரூ கொடுத்தீங்கன்னா, அதாவது ட்ரூ ஆர் 1 கொடுத்தீங்கன்னா கமா வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கமா வராது. ஓகேங்களா? ஸோ 4 மெத்தடில் வந்து நம்பரை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.